நீட் மட்டும்தான் உலகமா, நீங்க யாரும் டாக்டர் படிக்காதீங்க, டாக்டர் ஆகாதீங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்றதுன்றது அரசியல் மட்டும்தான் உலகமா, வேற ஏதாவது வேலை போய் நீங்க பாக்கலாம் இல்லையா அப்படின்னு சார் எங்களுக்கு உங்களை பார்த்து. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். விஜய் பேசிய பேச்சுக்கு சும்மா நச்சுன்னு பதிலடி கொடுத்துருக்க ஒரு பெண்ணுடைய வீடியோ தற்போது சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அப்படி என்ன விஜய்க்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று விஜய் வந்துட்டு ஒரு மேடையில் பேசும்பொழுது அந்த மேடையில் அவர் பேசுறதை கேட்டுட்டு இருக்க எல்லாருமே வந்துட்டு மாணவர்கள் அவங்களுக்கு நடுவில் பேசும்பொழுது நீட்டு மட்டும்தான் இருக்கா இந்த உலகத்தில், வேற எதுவுமே படிக்கிறதுக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசியிருக்காரு. விச் மீன்ஸ் நீங்கள்லாம் டாக்டரா மட்டும்தான் ஆவீங்களா, வேற எதுவும் ஆக மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே பிஜேபி ஆதரவுகள் சொன்னால் அதே வார்த்தை தான், என்னது நான் சம்சா கூட வச்சுப்பேன், டாக்டர் மட்டும்தான் படிக்கணுமா அப்படின்ட்டு. ஹெச் ராஜா சொன்னார், ஏன் நீங்கள்லாம் டாக்டரா மட்டும்தான் ஆவீங்களா, வேற எதுவும் ஆக மாட்டீங்களான்ட்டு. இப்போ இதே வார்த்தையை தான் விஜய் சொல்லியிருக்காரு, ஏன் நீட்டு மட்டும்தான் படிக்கணுமா உலகத்தில், வேற எதுவுமே படிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. பச்சையாக தந்துச்சு விஜயும் வந்துட்டு எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு தான் அந்த பெண் வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஒரு சூப்பரான பதிலடி. என்ன சொன்னீங்க சார், நீட் மட்டும்தான் வேணுமா, வேற எதுவுமே வேணாமா அப்படின்னு கேட்டீங்கல்ல. சரி, அரசியல் மட்டும்தான் இருக்கா, வேற எதுவுமே இல்லையா தொழிலா பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட முதல் கேள்வியே காலி விஜய். அது மட்டும் இல்லை, முடிக்கும் போது என்ன தெரியுமா பேசி முடிச்சாங்க, எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இப்போ ரொம்ப கன்ஃபார்மாகவே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சும்மா நறுக்குன்னு வந்துட்டு பேசி வச்சிருக்காங்க அந்த வீடியோவில். அது மட்டும் கிடையாது, இது விஜயுடைய கட்சிக்காரர்களுக்குமே பல பேர் எதிர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீட்டை எதிர்க்கணும்னு நினச்சா இவர் நீட்டுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காரு. நீட்டு மட்டும்தான் இருக்கா, வேற ஏதாவது படிச்சுட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. வேற ஏதாவது படிக்க போனால் அதுக்கும் ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வருவாங்க, என்ஜினியரிங்க்கு கொண்டு வருவாங்க, இன்னும் நார்மலாக வந்துட்டு ஆர்ட்ஸுக்கும் கொண்டு வருவாங்க, காமர்ஸ்க்கும் கொண்டு வருவாங்க. என்ன பண்ணுறது, நாளைக்கு அக்கௌண்ட்ஸ் படிக்க போனாலும் வந்துட்டு நீட்டு மாதிரி ஒரு என்ட்ரன்ஸு, அதே மாதிரி காலேஜ் சேரணுனாலே நீட்டு மாதிரி ஒரு என்ட்ரன்ஸு இப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா யார் படிக்கணும் யார் படிக்கக்கூடாதுன்றதையே அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் முடிவு பண்ணோன்னா, அப்போ 12 வருஷமாக நாங்கள்லாம் படித்து வந்துக்கிட்டு இருக்கோமே, அதனால என்ன யூஸ் இருக்குது, டேரெக்டாக அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை படித்து காலேஜில் சேர்ந்துட்டு போயிடலாமே அப்படின்னு எனக்கு கேட்க தோணுச்சுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. பட் விஜய் பேசுனது ரொம்ப ஒஸ்ட்டு தான். அதுவும் மாணவர்கள் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதுன்றது ரொம்ப கேவலமான ஒரு விஷயமாக தான் எனக்குமே இது வந்து தோணுது. இப்போ அந்த பெண் பேசின வீடியோ சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. இது சம்பந்தமா உங்க கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. எப்படியும் பாத்தீங்கன்னா விஜய் கட்சியை சார்ந்தவங்க வந்துட்டு கழுவி ஊத்துவீங்க இந்த கமெண்ட் கீழே, பிரச்சனையே கிடையாது, ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. கருத்தியெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணா ப்ராப்ளமே இல்லை. பட் திட்டி தான் பேசணும்னா பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் போக முடியும், வேற என்ன பண்ண முடியுங்க. ஏன்னா அந்த பொண்ணு பேசுனது அவ்வளோ கரெக்டாக தான் இருந்துச்சு. நம்மளும் விஜய் பார்த்து கேட்கலாம்ல, ஏன் அரசியலுக்கு தான் வரணுமா, படமே நடிச்சுட்டு போயிடலாமே, இல்லை சீரியல் நடிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு எனக்கும் தான் கேட்க தோணுது. கேட்க முடியுமா? ஸோ இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.